Don't forget to like, subscribe and share the videos. டைஃபூன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜாகிரபிக்கலாக பார்க்குறப்ப டைஃபூன் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் சைக்ளோன் தான். ஓகேவா? அந்த சைக்ளோனில் அந்த பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்து அதோட சைக்ளோனோட நேம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த மாதிரி இப்போ யூஎஸ்ஏ சைடு நடக்குதுன்னா அதுக்கு வந்து ஹரிகேன், அதுக்கப்புறம் சைனா சைடில் வந்து ஹேப்பனிங் ஆகுது அப்படின்னா அது பேர் வந்து டைஃபோன். நம்ம இந்தியன் ஓஷனில் நடக்குது அப்படின்னா அது பேர் சைக்ளோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, டிராபிக்கல் சைக்ளோன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்க்குறப்ப டைஃபோன் ஷாஷான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 120 kilometers south of the southern island of Fukushima of Wednesday morning as Kyushu backing of winds up to 180 km according to the Japan Meteorological Agency. ஓகேவா? இதுதான் அந்த ஜப்பானோட நம்மளுக்கு மேப் பார்க்குறப்ப இங்க இருக்கக்கூடிய இப்போ அந்த ஷான்ஷான்ங்கிற இப்போ டைஃபோன் வந்து இங்க இருக்குது அப்படின்னா இதோட பேத் வந்து எப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? இது வந்து ஜப்பானோட சதர்ன் ஐலாண்ட்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணி கொஞ்சம் இன்வர்டா வந்து மூவ் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷான்ஷானோட பேத் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு பாக்குறப்ப August 29 அப்படிங்கிற டேட் பாக்குறப்ப இது வந்து இந்த அந்த சதர்ன் ஐலாண்டோட டிப்புக்கு வந்து கிட்ட வந்து இருக்கும். அதோட ஸ்பீட் வந்து 180 கிலோமீட்டர் வந்து வீசுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இங்க இருந்தக்கூடிய இந்த பேத்துல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பேத்துல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 10,000 பீப்புள் வந்து எவாக்குவேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த பேத்துல இருந்து இருக்கக்கூடாது, இது ரொம்ப சிவியரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைஃபோன், அதனால இங்க இருந்தா லைஃப் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகும், இன்ஜுரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதே மாதிரி டெத் ரேட் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களால எவாக்குவேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஜப்பான் வந்து. ஓகேவா? 10,000 ஆர் அட்வைஸ் டு எவாக்குவேட். 48 ஹவர்ஸுக்கு வந்து அந்த வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம அந்த டைஃபோன் பத்தி பாக்குறப்பயே நம்ம ஜாகிரபிக்கலா சில விஷயங்களை பார்த்துருக்கணும். இங்க வந்து சி ஆஃப் ஜப்பான் வந்து இருக்குது, பசிபிக் ஓசன் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் சி ஆஃப் ஜப்பானோட பார்டரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த சைடு நார்த் கொரியா, சவுத் கொரியா, அதுக்கப்புறம் ஜப்பான், அண்ட் தென் இங்க வந்து ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் சரௌண்ட் ஆயிருக்கு, அதுதான் சி ஆஃப் ஜப்பான் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு வந்து ஜாகிரபிக்கலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இந்த பர்டிகுலரா டைஃபோன் பத்தி பாக்குறப்ப கைண்ட் ஆஃப் ஸ்டார்ம், அது வந்து நேம் வந்து டிஃபர் ஆகும். அந்த டிஃபர் ஆகிறத பொறுத்து ஹரிகேன், டைஃபோன்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஹரிகேன்ஸ்ங்கிறது பர்டிகுலர் எங்க நடக்கும் அப்படின்னா யூஎஸ்ஏ கரீபியன் ஐலாண்ட்ஸ் சைடு, டைஃபோன்ஸ்ங்கிறது அந்த ஜப்பான் சி இல்லைன்னா அந்த சைனா சி அந்த ரிலேட்டட் ஏரியா, சைக்ளோன்ஸ் வந்து நம்ம டிராபிக்கல் ரீஜன் இந்தியன் ஓஷன் அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏரியா. ஓகேவா? சயின்டிபிக் நேம் ஆஃப் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், பர்டிகுலர் ஒரே நேம்ல வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் இன்டென்ஸ் சர்க்குலர் ஸ்டார்ம்ஸ் ஆரிஜினேட் ஓவர் த வார்ம் டிராபிக்கல் ஓஷன்ஸ். இது பர்டிகுலரா இந்த டைஃபோன் ஆர் டிராபிக்கல் சைக்ளோன் எல்லாமே எங்க வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஓசன் சர்ஃபேஸ்ல, அதாவது வார்மான ஓசன் சர்ஃபேஸ்ல தான் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? இதோட அவரேஜ் ஸ்பீடு பாக்குறப்ப 119 கிலோமீட்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இருக்கும். ஆனா பர்டிகுலரா இந்த ஷான்ஷான் டைஃபோன் வந்து 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடு வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ரொட்டேட் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து இந்த இதோட சர்க்குலேஷன் வந்து எப்படி இருக்குன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து இருக்கும். கவுண்டர் கிளாக் வைஸ் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து இந்த மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸா வந்து இது வந்து சுத்தும். அடுத்த சதர்ன் இதுல பாக்குறப்ப இது வந்து கிளாக் வைஸ்ல சுத்தும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல, இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல. இது ஏன் அந்த டிஃபரன்ஸ் சொல்லி பாக்குறப்ப கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ், அந்த கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் ரீசன் வச்சுதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பின்னிங் வந்து அந்த சைக்ளோன் ஃபார்மேஷன்ல வந்து இருக்குது. ஓகேவா? நோட் பண்ணிக்க வேண்டியது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கிளாக் வைஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். இது வந்து ஜாகிரபிக்கலா கூட கேட்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து ஜாகிரபில இப்போ பிலிம்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த செகண்ட் யூனிட் இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் டாபிக், அந்த அட்மாஸ்பியரிக் அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த கைண்ட் ஆஃப் சைக்ளோன் வச்சு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி பாக்குறப்ப நம்ம வந்து சைக்ளோன், ஆன்டி சைக்ளோன் பத்தி கிளியர் கட்டா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம்.
ஓகே, ஃபார்மேஷன் சொல்லி பார்க்குறப்ப வார்ம் ஏர். ஓகே, வார்ம் ஏர் ரைசஸ் ஃப்ரம் த ஓஷன் சர்ஃபேஸ் கிரியேட்டிங் அ லோ ப்ரெஷர் ஏரியா. நம்மளுக்கு வந்து நம்ம லேண்ட்லேயே தெரியும் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வந்து இருக்குது. அதே மாதிரி ஓஷன்லேயே வந்து வாட்டர் சர்ஃபேஸ்ல வந்து வார்ம் ஏரியாஸ் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வார்ம் ஏரியாவில் வந்து என்ன பண்ணா மாய்ஸ்டான ஏர் வந்து கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிறப்ப என்ன பண்ணா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஒரு வேக்கம் மாதிரி கிளியர் ஆகும். அதுதான் லோ ப்ரெஷர் லேண்ட். ஓகேவா, இதுதான் இப்போ அந்த சர்ஃபேஸ். அப்படின்னா இங்க இருந்து ஏர் வந்து அப்ரோல் ஆகிறப்ப இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கிளியர் ஆகும். ஓகேவா, லோ ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கிளியர் ஆகும். அந்த மாதிரி டைம்ல சுத்தி இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் ஏர் எல்லாமே என்ன பண்ணா இது வந்து இந்த லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்து மூவ் அவுட் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகிறப்ப திரும்ப அந்த ஏரும் என்ன பண்ணும்னா ரைஸ் ஆகும். அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்டே இருக்கப்ப இங்க ஒரு காமான ஏரியா லோ ப்ரெஷர் ஏரியா வந்து கிரியேட் ஆகும். அதுதான் ஐஎஃப் சைக்ளோன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, high pressure area move towards the low pressure zone causing the air to warm up and further. Okay, and forms clouds. இந்த மாதிரி மேலே ஏறி போகக்கூடிய இதெல்லாம் கண்டென்சேஷன் ஆகி மேலே வந்து கிளவுட் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா, கண்டென்சேஷன் ஆகி அந்த மேம் வந்து கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு சிவியர் ரெயினுக்கு வந்து ஒரு அறிகுறியா இருக்கும். ஓகேவா, the system of spinning clouds and wind intensify with the ocean's heat as wind speeds increases and I form at the center. நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற மூவ் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா ஸ்பீடா நடக்கிறப்பன்னா இந்த இடத்துல லோ ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகி அங்க வந்து ஒரு ஐ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதுக்கப்புறம் நேம் கொடுக்குற பாக்குறப்ப வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். இதுதான் வந்து இந்தியன் ஓஷன்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியால ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோன்ஸுக்கு வந்து நேம் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. நம்மளுக்கு வந்து இங்க பாக்குறப்ப அதே மாதிரி டைஃபூன் கமிட்டி, வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் டைஃபூன் கமிட்டி தான் இந்த சான்சான் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த நேமிங் பாக்குறப்ப எல்லா கண்ட்ரியுமே வந்து பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து ரொட்டேஷனல் பேசிஸ்ல வந்து அங்க வந்து நேம் வந்து எடுத்து அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி டைஃபூன்ங்கிறது சைனா சி அண்ட் பசிபிக் ஓஷன், ஹரிக்கேன் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஐலாண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் கரீபியன் அண்ட் அட்லாண்டிக் ஓஷன்ல அந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹரிக்கேன். டொர்னாடோ அப்படிங்கிறது கினியா ஐலாண்ட்ஸ், வெஸ்ட் ஆப்பிரிக்கா, சதர்ன் யூஎஸ்ஏ. இந்த டொர்னாடோங்கிறது பேசிக்கா எங்க வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இது வந்து லேண்ட் ஏரியால தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, டொர்னாடோங்கிறது. அதுக்கப்புறம் வில்லிஸ் வந்து நார்த் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, டிராபிக்கல் சைக்ளோன் வந்து நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜன்ல. ஓகேவா, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, காம் சென்டர், சைக்ளோன் சென்டர் டைபிகலி காம் அண்ட் கிளியர் வித் வெரி லோ ஏர் ப்ரெஷர். எப்பயுமே அந்த ஐயன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த காம் சென்டருங்கிறது ஐய தான் சொல்றாங்க, ஐ ஆஃப் சைக்ளோன், அதுதான் வந்து காம் சென்டர் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸ்பீடு வந்து பாக்குறப்ப ஆவரேஜா 120 km/h இருக்கும். க்ளோஸ்டு ஐசோபார்ஸ், இது வந்து ஐசோபார்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிறதுனால அதோட விண்டோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பாக்குறப்ப அதோட ஸ்பின்னிங் ரொட்டேஷனோ இல்லைன்னா மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்பீடோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆரிஜின் வந்து பாக்குறப்ப தே ஃபார்ம் எக்ஸ்க்ளூசிவ் ஓவர் ஓசன் அண்ட் சீஸ். இந்த சைக்கிள்ஸ் வந்து பேசிக்கா இந்த டைஃபோன்ஸ் எல்லாமே எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஓசன்ஸ் ஆர் சீயோட சர்ஃபேஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, மூவ்மெண்ட் வந்து பாக்குறப்ப எங்க இருந்து எங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்ல தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே மூவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ட்ரேட் விண்ட்ஸ். ஓகேவா, நம்ம அந்த ப்ரீவியஸ் இமேஜ்ல பார்த்தப்ப கூட இது வந்து எங்க இருந்து எங்க போகுதுன்னா நம்மளுக்கு இதான் தெரியும் ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் தான் எப்பவுமே வந்து மூவ் ஆகும் டியூ டு அந்த ட்ரேட் விண்ட்ஸ்னால. ஓகேவா, ட்ரேட் டைரக்ஷன்னால எப்பவுமே வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து போகும். நம்ம இந்தியாவிலே பாக்குறப்ப இந்த சைட்ல ஏதாச்சும் ஒரு சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது வந்து எப்பவுமே ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் வந்து மூவ் ஆகி இங்க கரையை கடந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியும். ஓகேவா, அந்த மாதிரிதான் அந்த டைரக்ஷனும். ஓகே, நான் பிக்சரைஸ் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா தான் என்னன்னா அந்த சைக்ளோனோட ஐ. அதுக்கப்புறம் இங்க வந்து அந்த வார்ம் அண்ட் மாய்ஸ்டர் வந்து அப்ரோல் ஆகி இந்த இடத்துலாம் வந்து க்ளவுட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா, இது வந்து ஐயோட வால் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஜியோகிராபிக்கல் டேர்ம்ஸ் தான். ஓகே, ஸ்பைரலிங் டேர்ம்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா வார்மான சர்ஃபேஸ் ஏரியால தான் இது வந்து நடக்கும். ஓகேவா, ஸ்பைரல் ரெயின் பேண்ட்ஸ், தண்டர் பவுன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிளவுட் ஷீல்டு, இதெல்லாம் வந்து ஜியோகிராபிக்கல் டேர்ம் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். ஓகேவா, ஐயனாலே இங்க ஒரு இது இருக்கும், இங்க வந்து ஏர் வந்து ரைஸ் ஆகும், கண்டென்சேஷன் ஆகும், அதுக்கப்புறம் அந்த சுத்தக்கூடிய டைரக்ஷன் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா, நம்மளுக்கு இது தெரியும், இது வந்து எந்த டைரக்ஷன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குது. ஓகே.
நம்ம வந்து அந்த சைக்ளோன் பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து ஒரு புக் எடுத்து இருந்தாலுமே ஒரு ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிருங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு வந்து கோர் ஏரியாலும் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த சைக்ளோன் கொஸ்டின்ஸ் வந்து.